ஸ்வீப்பரில் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12 ஃப்ளாட்ஸ் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெனிங் எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ஒரே ஒரு என்ட்ரி, அதாவது சிங்கிள் என்ட்ரியிலே எல்லாமே அப்டேட் ஆகும். வாங்க எப்படிங்கிறதை வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, இதுதான் ஃப்ளாட் அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸுக்குள்ள ஃபார்மெட்டு. இதை பாருங்க, இது ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு விரிவா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, இப்போ டாப்ல வந்து அசோசியேஷன் அட்ரஸ், நேம், அட்ரஸ் போட்டாச்சுங்களா? அதுக்கப்புறம் இடது பக்கத்துல இந்த கார்னர்ல மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். இந்த பக்கத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து நான் டோட்டல் எத்தனை ஃபிளாட்ஸ் இருக்கோ அந்த ஃபிளாட்ஸோட நம்ம எண்ணிக்கையை போட்டிருக்கேன். 12 ஃபிளாட். இப்போ 12 ஃபிளாட் போட்டிருக்கேன். 6, 6, 12. இது வந்து சிங்கிள் பிளாக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஒரு 6 ஃபிளாட்டு, செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு 6 ஃபிளாட்டு. டோட்டல் 12 ஃபிளாட்டு. இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருக்கிறேன். எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து இபி பில்லு, ஸ்வீப்பர் சேலரி, அதர்ஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் சில்லறையா வரும். அப்புறம் சீவேஜ், செக்யூரிட்டி சேலரி, சேஃப்டி டேங்க் கிளீனிங் எல்லாம் போட்டிருக்கேன். இதுல வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துரும். இதுல வந்து டோட்டல் கலெக்ஷன் வந்துரும். ஒவ்வொரு மாசத்துக்கும் தனித்தனியா வந்துரும். இது டோட்டல் 12 மாசத்துக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், டிசம்பர் வரை போட்டிருக்கிறேன். இதுல வந்து பெண்டிங், யார் யார் பெண்டிங் அமௌண்ட் குடுக்கலையோ அந்த இதெல்லாம் இதுல பெண்டிங் காமிக்கும். அது எங்க இதுல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தான் வரும். நீங்க இதுல அப்டேட் பண்றத பொறுத்து இருக்கு. இது வந்து 12 ஃபிளாட்டுக்கும் ரூ. 1000 வச்சு நான் போட்டிருக்கிறேன். ஒரு ஃபிளாட்டுக்கு வந்து கலெக்ஷன் ரூ. 1000 இப்ப கலெக்ஷன் பண்ணணும். 12 ஃபிளாட்டுக்கு வந்து ரூ. 12,000. அந்த ரூ. 12,000 தான் இது. இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெண்டிங் எப்படின்னு சொல்லிட்டு வரும். ம். அப்புறம் இதுல இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 12,000 கலெக்ஷன், ரூ. 11,700 எக்ஸ்பென்ஸ். அதுபோக பேலன்ஸ் ரூ. 300 வந்திருக்கு. அந்த ரூ. 300 கலெக்ஷன் ஒவ்வொரு மாசத்துக்கும் ரூ. 400, ரூ. 7,800 இப்படி வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நாங்க இது போடாட்டனால, அ உங்களுக்கு இதுல கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. இதெல்லாம் போடணும் 2 மாசத்துக்கு தான் போட்டிருக்கிறேன். இது போடல. இதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு. ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது கம்ப்ளீட்டா போட்டாச்சுனாலே டைம் ஆகும். அதனால தான் உங்களுக்கு இதுல மட்டும் போடல. 2 மாசத்துக்கு மட்டும் போட்டிருக்கிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட். இதுல போட வேண்டியது. இது சன்ட்ரி ஒன் மோர் டைம்ஸ் வரக்கூடியது எல்லாம் இது அதர்ஸ்லயும், சீவேஜும் ஒன் மோர் டைம்ஸ்ல வரதுலயும் அதர்ஸ்லயும் போட்டிருக்கேன். இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட். இதுல டோட்டல் பேலன்ஸ் 74,600. மொத்தம் நம்ம கையில கேஷ் இருக்கிறது வந்து 75,600 இருக்கு. இது எப்படி வந்ததுன்னா 74,600 இங்க வந்திருக்கு. 75,600 இங்க இருக்கேன்னு நீங்க கேட்பீங்க. இது ஒண்ணும் இல்ல. போன வருஷம் கணக்கு முடிக்கும்போது ஒரு ரூ. 1000 பேலன்ஸ் இருந்ததுனால ஓப்பனிங் கேஷ் ரூ. 1000 போட்டிருக்கிறேன். புரியுங்களா? அந்த ரூ. 1000 தான் இதுல ஆட் ஆயி வந்துரும். அந்த மொத்த கணக்கு வந்து இதுல வந்துரும். எப்படி? இப்போ மொத மாசத்துக்கு எவ்வளவு வந்திருக்கு? 75,000 மொத 12 மாசத்துக்கும் சேர்த்து ரூ. 75,600 மொத்தமா இங்க வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இது வந்து நான் என்ன என்ன சொல்றேன்னா, இப்போ அதர்ஸ் சிவாஜிக்கு வந்து ஒரு தனியா சிம்பிளா ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கேன். அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம என்ட்ரி போடணும். இப்ப பாருங்க. இப்போ அதர்ஸ் வந்து ஜனவரி மாசம் சில்லறை இது. அது வந்து இதுல நம்ம என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டதுனால இது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ரூ. 700 வந்துரும். இது ரூ. 7,000 வந்திருக்குது. சிவேஜி அதையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ரூ. 7,000. அடுத்த அடுத்த மாசத்துக்கு அதே மாரி ரூ. 1000 வந்திருக்குது. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அதர்ஸ் ரூ. 1000 வந்துருச்சு. இது 6,500 வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம கணக்கு பார்க்கிறதா இருந்தா இதுல பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாசத்துக்கும் வேணும் அப்படின்னா இந்த இதுல. இதுல ஒவ்வொரு மாசத்துக்கும் உள்ள கணக்கு கரெக்ட்டா வந்துரும். நம்மளுக்கு ரூ. 12,000 தான் கலெக்ஷன் ஆகணும். அந்த ரூ. 12,000ல ரூ. 400 கேஷ் இருக்கு. மீதி எல்லாம் செலவு அப்படியே டேலி ஆயி ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்துகிட்டே இருக்கு. 12 மாசத்துக்கு கணக்கு போட்டதுனால. சரியா? இது வந்து
நீங்க மந்த்லி கூட மெம்பர்ஸுக்கு வந்து நீங்க மெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். இத மட்டும் நம்ம ஒரு மந்த்லி ஷீட்ட மட்டும் செலக்ட் பண்ணி. இப்போ நான் வந்து இத டெலீட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. அமௌண்ட் கலெக்ஷன் அத்தனையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஒயிட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பிளாங்கா இருக்கு. இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது. இது ஒயிட் ஆயிடுச்சு. இது, இது. இது வந்து இதுல நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. நம்ம எந்த இதுல போடல. இங்க தான் போய் போட்டோம். இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுல. இதுல தான் போடணும். இதுல வந்து அமௌண்ட் எடுத்துருவோம். ரூ. 200. இதுல 3 லோடு. இது ஒரு லோடுக்கு வந்து ரூ. 1000 போட்டிருக்கேன். 3 லோடுக்கு ரூ. 3000. அத எடுத்துருவோம். இது 2 லோடுக்கு ரூ. 2000. இதையும் எடுத்துருவோம். 2 லோடுக்கு ரூ. 2000. இதையும் எடுத்துருவோம். இதுவும் 2 மாசத்துக்குள்ள போட்டிருக்கோம். அத எடுத்துருவோம். எல்லாம் போயிருச்சு. இப்ப பாருங்க. இந்த அதர்ஸும் சீவேஜும் பிளாங்க் ஆயிருச்சு. இப்ப இதில எப்படி ஒர்க் பண்றோம்ன்னு பார்ப்போம். இப்ப எல்லாம் கிளியரா இருக்குது. இப்ப இதில நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்ப கலெக்ஷன் பண்ண போறோம். கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ முதல் மாடியில 1ஆம் நம்பர் ஃபிளாட் ரூ. 1000 குடுக்குறாங்க. ஹைலைட் ஆயிரும். புரிஞ்சுங்களா? அந்த இது. அடுத்தது ரூ. 1000 குடுக்குறாங்க. அடுத்து ரூ. 1000 குடுங்க. வரிசையா தான் போடணும்னு இல்ல. அது உங்க விருப்பம். இப்போ விட்டு கூட போடலாம். இந்த நம்பர் அந்த இந்த யாரு குடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம போட போறோம். 1000, 1000, 1000, 1000. இதையும் ஃபில் பண்ணிருவோம். 1000, 1000. இப்போ எல்லா ஃபிளாட்லயும் குடுத்துருக்காங்க. கலெக்ஷன் ரூ. 12,000 வந்துருச்சு. இப்ப இது பெண்டிங்ல எதுவுமே கிடையாது. இப்ப யாராவது ஒரு ஃபிளாட் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ரூ. 1000 பெண்டிங் காமிக்குது பார்த்தீங்களா? இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒயிட்டா தெரியும். யாரு பெண்டிங் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியும். அதுதான் ஹைலைட். 1, 2, 3. இப்போ ரூ. 12,000 ஆச்சு. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துருவோமா? இப்போ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப நம்ம ரூ. 1000 குடுக்கலன்னு சொன்னோம்ல, பெண்டிங் இருக்கு. இந்த மாதம் ஜனவரி மாதம். ஜனவரி மாசத்துல பெண்டிங் ரூ. 1000 காமிக்குது பாருங்க. காமிக்குதா? ஆ அதான். ரூ. 1000 அதுல காமிச்சிரும். இதுல காமிச்சாச்சுனாலும் இதுலயும் காமிக்கும். மந்த்லி இதுலயும் காமிச்சிரும். இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துருவோம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஈபி பில்லு ஒரு ரூ. 1000. ஸ்வீப்பர் ஒரு ரூ. 2000 சேலரி. செலவெல்லாம் ஒண்ணு சிவப்புல வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம இங்க தான் இந்த அதர்ஸ் எல்லாம் இங்க தான் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அதனால அத நான் இதுக்கு போடல. செக்யூரிட்டி சேலரி ஒரு ரூ. 1000. இது செப்டிக் டேங்க் கிளீனிங். அது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு ரூ. 500 போடுவோமே! எவ்வளோ அமௌண்ட் வருமோ அது போடணும். நம்ம ஒரு ரூ. 500 போட்டிருக்கிறேன். அதுபோக 4,500 போகும். இது வந்து ஒரு ரூ. 200. ரூ. 100. மாப்பு ஒரு ரூ. 200. எலக்ட்ரிக்கல்ஸு ஒரு ரூ. 100. இப்ப எவ்வளோ வந்திருக்கு? ரூ. 300 வந்திருக்கு. இங்க பாருங்க. அந்த ரூ. 300 அதர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சிவேஜ் கிளீனிங் வந்து பார்ப்போம். இது வந்து 3.
ஒரு ரூ. 3000 வந்துருச்சு. அ அடுத்தது ஒரு 2000 வந்துருச்சா? இப்போ அடுத்தது ஒரு 2 ரூ. 7000 ரூ. 7000 இங்க வந்துருச்சு. பார்த்தீங்களா? நம்ம ரூ. 11,800 செலவாயிருக்கு. ரூ. 12,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ரூ. 11,800 மீதி பேலன்ஸ் ரூ. 200 இருக்கு. இந்த ரூ. 200 இந்த அங்க ரூ. 1,200 காமிக்குது பாருங்க. மொத்த கணக்குல. இது வந்து ஓப்பனிங் கேஷ் வந்து ரூ. 1000 இருந்தது. அதையும் சேர்த்து ரூ. 1,200 காமிக்குது. இப்ப மந்த்லி பார்ப்போம். மந்த்லி பார்த்தா ரூ. 200 கலெக்ஷன் அப்படி வந்துருச்சு. இப்போ ஒண்ணு பாருங்களேன். இதுல ஒரு இது போட்டுருவோம். யாரும் கேஷ் குடுக்கல. ரூ. 1000 பெண்டிங். இப்போ மைனஸ் ரூ. 800 காமிக்குது. மைனஸ் ரூ. 800 காமிக்குது. ஆச்சா? இது ஷார்டேஜ் வந்தனாலயும் மைனஸ்ல காமிக்கும். இல்லன்னா அது காமிக்காது. பெண்டிங்ன்னா பெண்டிங்ல காமிக்கும். செலவு கம்மியா இருந்தா. இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சொந்தங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா, ஐ நீடுன்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட்ல ஏதோ ஒரு சந்தேகம், அடிஷனலா ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா, உங்க ஃபோன் நம்பர ஓட உ உங்க டிமாண்ட நீங்க அதில தெரிவிங்க. நான் மேக்ஸிமம் அத வந்து கிளியர் பண்ணிருவேன். இந்த கணக்கு சம்மந்தமான அனைத்தும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிருவேன். இதுல எந்த சந்தேகத்துக்கும் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி நீங்க குடுக்கும்போது ஏதாவது டீட்டெயில் குடுக்கும்போது, இங்க இது வந்து ஒரு சின்ன ஃபார்மேட் போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்க குடுத்துருங்க. டீட்டெயில்ஸ் பிளாக்கு எத்தன பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் போட்டுருங்க. ஃப்ளோர் ஒவ்வொரு பிளாக்லயும் எத்தன ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லி அந்த நம்பர் போட்டுருங்க. ஃபிளாட்ஸ் இன் ஃப்ளோர் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் எத்தன ஃபிளாட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. இது எத்தன பிளாக்கு, பிளாக்ல எத்தன ஃப்ளோர் இருக்கு, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் எத்தன ஃபிளாட்ஸ் இதையும் போட்டுருங்க. அது போக உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வருது, மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட் அத மட்டும் போட்டுருங்க. அப்புறம் அதர்ஸ் வந்து நீங்க போட்டுக்கங்க. இல்ல இருந்தாலும் நீங்க நீங்க அதர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு போட்டுக்கிட்டு என்னெல்லாம் வரும்ன்னு சொல்லி போட்டா, நான் அத கிளாரிஃபை பண்ணி கூட போட்டு தந்துருவேன். ஓகேயா? நன்றி. இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா